காமெடி நடிகனாக தொடங்கப்பட்ட சந்தானம் அவர்கள் வந்து தற்போதைக்கு பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுக்குற லெவலுக்கு வந்து கலவையான ஒரு விமர்சனத்தை பெறக்கூடிய படங்களை வந்து வெளியிட்டு தாங்க இருக்கார். தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பில் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து தற்போது மே மாதம் 16ஆம் தேதி வந்து வெளியாக இருக்குதுங்க. எஸ் பிரேம் ஆனந்த் இவங்களோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. முக்கியமான வேடத்தில் வந்து சந்தானம், கீதிகா திவாரி, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட பார்த்தீங்கன்னா லுல்லு சபா மாறன், ராஜேந்திரன், யாசிகா ஆனந்த், ரெடின் கிங்ஸ்லி, வேடத்து கஸ்தூரி சங்கர், நிழல்கள் ரவி இவங்களுமே வந்து ஒரு முக்கியமான வேடத்தில் வந்து சைடு ஆக்டராக வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து அதாவது இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதே அவருடைய ஃப்ரெண்டு ஆர்யா அவர்கள் தாங்க இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவுமே வந்து சந்தானத்தோடைய நடிப்பில் உருவாகிருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு வருது. இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளருமே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ இவருடைய இசையமைப்பில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 30 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரியுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். சந்தானத்தோட இயக்கத்தில் வந்து பிரம்மாண்ட ரீதியில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் இது தாங்க ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டு வருதாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. சந்தானத்தோடைய நடிப்பில் முன்னதாக வந்து வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் வந்து கார்த்திக் யோகி அவங்களுடைய இயக்கத்தில் வந்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்து கடைசியாக வெளியானது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து 2012ஆம் ஆண்டு நடிக்கப்பட்ட மதகஜ ராஜா திரைப்படத்தில் வந்து விசாலு கூட வந்து ஆக்டராக நடிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டுங்க. ஒரு பக்கம் வந்து தற்போதைக்கு இனி அவர் கைவசம் தற்போதைக்கு இனி நடிக்கக்கூடிய திரைப்படமாக என்னெல்லாம் திரைப்படம் வந்து கைவசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் திரைப்படம் தாங்க. ஸ்ரீராம் பத்மநாபன் இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு இறுதியில் வந்து வெளியாகப்படும் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வந்து STR 49 திரைப்படத்திலுமே வந்து அவர் நடிக்கிறதுக்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்காருங்க ஒரு பக்கம் வந்து. அதனைத் தொடர்ந்து ஆனந்த் பல்கி அவருடைய இயக்கத்தில் வந்து சர்வர் சுந்தரம் அப்படின்னு சொல்கிற படத்துலையுமே வந்து சந்தானம் வந்து புக்காயிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சந்தானத்தோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனத்தை வந்து பெற்றுக்கொண்டு தாங்க வருது. சில திரைப்படங்கள் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டாலுமே வந்து சில படங்கள் வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படலன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். காமெடி ரீதியில் இருந்திருந்தாருன்னா அவர் பெரிய லெவலுக்கு வந்து இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாலுமே வந்து அவர் வந்து இனிமேல் நடித்தா ஹீரோவாக தாங்க நடிப்பேன், ஆனால் சிம்பு கூப்பிட்டா மட்டும் நான் எந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கும் ஒப்புக்கொள்வேங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காருங்க. STR 49 திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது, இவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.